நம்ம கூட இருக்கிறவங்க நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டாலே போதும், நம்ம நல்லா இருந்துருவோம். ஆனா அப்படி யாரும் நினைப்பதில்லை. ஆனா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்க நினைப்பீங்க, நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. அதனால தான் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுளும் காலமும் கை கொடுத்து காப்பாற்றும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல மிக முக்கியமான வரையில நடைபெற போகக்கூடிய ராகுனுடைய நட்சத்திர பயிற்சியால் 2 நபரால் உங்க வாழ்க்கையில 2 மாற்றங்கள் நடைபெற போகுது. அதை பத்தி இன்றைய பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல சனி வக்ர பலன்களை பதிவிட்டாச்சு, பார்க்கல என்ன சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் நல்ல ஸ்ரீபாரகியமும் திருபடி சரணம். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ராகு பகவான், அதாவது பொதுவா ஜோதிடத்துல ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ராகு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்படி கொடுப்பாரு, எதை கொடுப்பாரு அப்படின்னா, நாம செய்த தான தர்மங்கள், புண்ணியங்கள், நல்ல காரியங்கள், அதற்கேற்ப நமக்கு ஒரு யோகத்தை, அதிர்ஷ்டத்தை ராகு கொடுப்பாரு. நாம செஞ்ச பாவம் இருக்கும் இல்லையா, அந்த பாவத்திற்கேற்ப தண்டனையை கேதுபான் கொடுப்பாரு. ஓகேங்களா? சோ இதுதான் இப்போ இந்த ராகுபான் எங்க வந்திருக்கிறாரு, உங்களுடைய மீனத்திற்கு 12ஆம் நாள் கும்பத்துல சதய நட்சத்திரத்துல தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிச்சுட்டு இருக்கிறார். ஓகேங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் தான் நட்சத்திராதிபதி. ராசிநாதன் குரு மீனராசிக்கு. சோ ராசிநாதன் 5ஆம் இடம் கடகத்துல இருக்கிறாரு, உச்சமடைந்திருக்கிறாரு. ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரக்கு அதிபர் சனி பகவான் உங்களுடைய ராசியில வந்திருக்கிறார். அப்போ வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில கிடைத்தாலும் அதை விட்டு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிட்டு இருக்கும். ஸோ உங்க கையில சேர்த்துக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், உங்க கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்க கூட வாழக்கூடியவங்களுக்கு அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்காக நீங்கள் செலவழிக்கணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பதவி வாய்ப்பா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு கூட மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் நீங்க இருப்பீங்க. மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்படணும். நீங்க கஷ்டப்படுறது யாருக்காக? உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காக கஷ்டப்படக்கூடிய வருடமாக இந்த 2026 வருடம் இருக்கும். ஆனா கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாரு. ஏன்னா 5ஆம் இட கடகத்தில் குரு உச்சமடைந்து 9ஆம் வாரம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பெயர் புகழோடு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பலனை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. சரிங்களா? எப்படி கொடுப்பாரு? ராகு நட்சத்திர பயிற்சியால் கொடுப்பாரு. ஏன்னா ராகு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்திற்கு மாறப்போகிறார். ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலையும் 2 மாசம் இருப்பார். அப்போ அவிட்ட நட்சத்திரக்கூடிய 4 பாதத்தில் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ராகு பயணிப்பார். இதனால் வரையில தேவையில்லாத அலைச்சல், இடமாற்றம், டிராவல் அப்படின்றது உத்திர நட்சத்திரங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய மாமியார் வீட்டில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்துட்டு இருக்கும். நிறைய அலைச்சல், நிறைய டிராவல் அப்படின்றது, நிறைய செலவுகளும் வந்துகிட்டே இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அந்த செலவுகள் கொஞ்சம் மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா, இனிமேல் சுப செலவுகளாக மாறும். ஏன்னா ராகு அவிட்ட நட்சத்திரம் பயணிக்க போறாரு. அது செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். செவ்வாய் யார் அப்படின்னா நிலக்காரகன். இடத்திற்கு, ஒரு நிலத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க அடிச்சு பிடிச்சினாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, ஒரு நிலத்தை வாங்கிடுவீங்க, ஒரு சொத்தை வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? இருக்கிற சொத்தை, வீட்டை புதுப்பித்து எடுத்து கட்டுறது, பராமரிப்பு பண்றது பண்ணுவீங்க. அதே போல வண்டி வாகனம் வாங்குவீங்க. கண்டிப்பா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு உங்களுக்கு. சரிங்களா? கண்டிப்பா வாங்கிடுவீங்க. அதுக்குண்டான யோகங்கள் இருக்கு. ஏன்னா செவ்வாயும் ராகும் டிராவலுக்கு, பயணத்திற்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கார் வண்டி வாகனம் அல்லது 2 வீலர் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அல்லது அதை மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? அது நல்ல விதத்துல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணம், ஒரு சுபகாரியங்கள் ஏற்படும். அதனால சுப செலவுகள் வரும். ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அவங்க ஒரு தடையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்ற நினைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க உங்களை விட்டு விலகி போறதுனால உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு வழி விடுவார்கள். அல்லது கூட பிறந்தவங்களால ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனை ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். கலகம் பிறந்தா நன்மை பிறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சொத்து பிரச்சனை கலகம் பிறக்கும். ஆனா பெருசானா என்னன்னா ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லுவேன்.
அப்போ சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவு பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவுக்கு இந்த வருடம் வந்தே தீரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு. சரிங்களா? அதே போல விற்க முடியாத ஒரு நிலத்தை விற்று லாபம் பார்ப்பீர்கள். விற்க முடியாத ஒரு சொத்தை விற்று லாபம் பார்ப்பீங்க. லாபம் பார்க்கலனாலும் இருக்கிற கடனை அடைப்பீங்க. சரிங்களா? அது கண்டிப்பா நடக்கும். அதே போல ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, கட்டுமான தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, இன்ஜினியரிங் படிப்பு படித்திருக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இடம் மாறி படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 2 நபர்களால் உங்க வாழ்க்கையில ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம் உருவாகும். அதுல முதல் நபரா நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால். அவங்களால நீங்க ஊர் மாறுறது, வீடு மாறுறது, அல்லது ஒரு சொத்தை இழக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். 2வது உறவு உங்களுடைய தந்தைன்னு நான் சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய மீனராசிக்கு 2ஆம் வீடு நிமிஷத்திற்கும் 9ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் இல்லையா? அப்போ 9ஆம் வீடு தந்தையை குறிப்பது. அப்போ 9க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் 12இல் ராகம் வந்திருக்கிறார். அப்போ தந்தையாலேயே விரைய செலவுகள் வரும், தந்தையாலேயே இடமாறக்கூடிய சூழல் வரும். தந்தை அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய மேனேஜர், உங்களோட மேல் அதிகாரிகள், சரிங்களா, அவங்களால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களை விட வயது மூத்தவங்க, உங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க, உங்களுக்கு குருமாரா இருக்கக்கூடியவங்க, இவங்களால ஒரு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவே பெண்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட நபர்களால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அவங்க திருமண வாழ்க்கைக்கு வழிகாட்டுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு நேரத்துல காதல் கல்யாணம் நடைபெறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் உண்டு. ஏன்னா மங்களக்காரன் நட்சத்திரத்துல ராகு இருக்கிறாரா, திடீர் திருமணம், ஓடி போய் மேரேஜ் பண்றது, யாருக்கும் தெரியாம மேரேஜ் பண்றது அப்படின்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது போக வெளிநாடு யோக வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைக்கிறது, ஸோ வேலைக்கு உண்டான அழைப்பு வர்றது கண்டிப்பா உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கவனம் தேவை. அதுல கொஞ்சம் கொஞ்சம் விரைய செலவுகள் வரலாம். அசையாத சொத்துக்கள்ல நீங்க முதலீடு பண்ணலாம். நிலபுலன்கள் மற்றும் வீடு மனை போன்ற விஷயத்துல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணா அதுல லாபங்கள் கிடைக்கும். ஆனா ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து லாபங்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் டிலே ஆகும். சரிங்களா? பணம் லாக் ஆகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது போக மாமியார் வீட்டு வழியில இருந்து ஏதோ சொத்தோ ஏதோ வரணும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டீங்க, வருமானம் எதிர்பார்த்தீங்க, அது கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய தருணம் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ ராகு பகவான் 12ல இருந்து கொஞ்சம் அலைச்சல், பயணம், டிராவல் உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளாக அது மாறும். சுப செலவுகள் கண்டிப்பா இருக்கும். குரு பார்க்கும்போது நிச்சயம் திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தை பாக்கியம் போன்றவைகள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் தூக்கமின்மை கண்டிப்பா இருக்கும். சரியா தூங்க முடியாது. தூங்குவதற்கு தேவையான கட்டில், மெத்த போன்ற விஷயம் நீங்க அதிகப்படியா எக்ஸ்பென்சிவா வாங்கி போட்டாலும் தூங்க முடியாது. சரிங்களா? ஸோ மெத்தையை வாங்கினேன், தூக்கத்தை வாங்க முடியல அப்படின்ற நிலைப்பாடுல தான் நீங்க இருப்பீங்க. அதுக்கு ஒரு உரிய ஒரு பரிகாரம், ஒரு வழிபாடு அப்படின்றத எடுத்துக்கணும்னா கண்டிப்பா தேன் இரவில் அடிக்கடி சாப்பிட்றதும் சரி, தேன் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு தூக்கமின்மை, தேவையில்லாத மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்கும். விபத்திலிருந்து காத்தும் அருள்வார் அந்த முருகப்பெருமான். சரிங்களா? ஸோ தவறாம இதெல்லாம் பண்ணிக்கோங்க. மேலும் மிக முக்கியமான முறையில உங்களுக்கு 7 சனி, அது ஜென்மசனி, அதை மறந்துடாதீங்க. அப்போ சனி பகவானுடைய வழிபாடுகளையும் அவ்வப்போது செஞ்சுக்கிறது நல்லது. திருநாளாக போயிட்டு வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனிவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வரும் பொழுது காலில் அடிபடுறது, தேவையில்லாத விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறது இருக்கும். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளையும் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்கும் நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகம். திருவடி சரணம்.